அன்பின் உள்ளங்களே, இன்னைக்கு நாம் பார்த்த இந்த நற்செய்தி உலகத்தில் இருக்கிற எல்லாருக்குமே பொருந்தக்கூடிய நற்செய்தி. என்னுடைய கடவுள் தான் பெரிய கடவுள், உன்னுடைய கடவுள் அல்ல பெரிய கடவுள் அப்படின்னு கடவுளை வச்சு விவாதிக்கக்கூடிய சமூகத்தில், இந்த உலகத்தில் நல்லதொரு பதிலாக யார் உண்மையான கடவுள் பக்தன் அப்படி என்கின்ற உண்மையான பதிலை இயேசு கிறிஸ்து ஆண்டவர் இந்த நற்செய்தி மூலமாக நமக்கு கொடுக்கிறாரு. நல்லா கவனிங்க, இந்த உலகத்தில் யாரு உண்மையான பக்தன் அப்படின்னு சொன்னா, தான் எந்த மதத்தில் இருக்கிறானோ அந்த மதத்தில் இருக்கக்கூடிய வழிபாட்டு முறைகள் மூலமாக அடையக்கூடிய கடவுள், அந்த கடவுள் யாராக இருந்தாலும் அந்த கடவுள் மாத்திரம்தான் உண்மையான கடவுள். மற்ற கடவுள் எல்லாம் கடவுளை இல்லை அப்படின்னு சொல்லி மற்ற கடவுள் கொள்கைகளை பின்பற்றக்கூடியவர்களை புறந்தள்ளி நடக்கின்றவன் உண்மையான பக்தன் கிடையாது. நான் கத்தோலிக்கனாக இருக்கின்றபடியினால் கத்தோலிக்க மறையை தழுவி கத்தோலிக்கர்களுக்கே உரிய கடவுளாக இருக்கக்கூடிய யாவே என்கின்ற கடவுளை எனக்கு அறிமுகப்படுத்திய இயேசு கிறிஸ்து ஆண்டவரை, அவர் எனக்காக சிலுவை மரம் ஏறி எனக்காக பலியாகி என்னை மீட்டு கொண்டதை நான் கற்றுக்கொள்வதற்கு எனக்கு திருச்சபை வாய்ப்பு கொடுத்திருக்கின்றது. ஆகவே அவர் என்னை நல்வழிப்படுத்தி என்னை நடத்தி கொண்டிருக்கிறார், என்னுடைய ஆயனாக இருக்கிறார். என்னை மெய்யான தெய்வம் ஆகிய யாவே என்கின்ற தெய்வம், கடவுள், எல்லாருக்கும் புரியும்படியாக சொல்ல போனால் இறைவன், கடவுள், தெய்வம், இந்த தெய்வத்திற்கு என்னை வழிநடத்தி கொண்டு செல்லக்கூடிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மெய்யான கடவுளின் குமாரன். மெய்யான கடவுளின் குமாரன் என்னை கடவுளை நோக்கி வழி நடத்துகின்றார். கடவுளின் குமாரன் அப்படின்னு சொன்னா அவர் கடவுள் கிடையாதா? அவர்தான் கடவுள். ஏன்னா கடவுள் திருத்துவமாக இருக்கின்றார், தந்தையாக இருக்கின்றார், மகனாக இருக்கின்றார், தூய ஆவியாக இருக்கின்றார். ஆக கடவுள் மூவராக இருக்கிறார், ஆனால் ஒரே வடிவில் இருக்கின்றார். ஆகவே அன்பின் உள்ளங்களே, இது நான் கத்தோலிக்க மறையை தழுவுகின்றபடியினால் என்னுடைய படிப்பினை, இது திருச்சபையிலிருந்து எனக்கு கிடைத்த படிப்பினை. இதை வைத்து கொண்டு ஏனைய மதங்களை பார்த்து இந்த மதங்களின் கொள்கைகள் தப்பான கொள்கைகள், இதெல்லாம் உண்மையான கடவுள் கொள்கைகளே கிடையாது அப்படின்னு நான் பிரசங்கிப்பேனாக இருந்தால், உண்மையில் நான் அங்கு இயேசு கிறிஸ்து ஆண்டவர் எனக்கு கற்றுக் கொடுத்த ஆழமான ஒரு படிப்பினையை பிராக்டிஸ் பண்ண மறுக்கின்றேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுத்த படிப்பினை என்ன தெரியுமா? அடுத்தவனை காயப்படுத்தக்கூடாது. என்னுடைய மதம் பெரியது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தவனது மதத்தை நான் தாக்கி பேசுவேனாக இருந்தால் அவனை அங்கு காயப்படுத்துகிறேன். அங்கே நான் அவனை காயப்படுத்தி விட்டு என்னதான் பலிப்பீடத்துக்கு வந்து பலியொப்பு கொடுத்தாலும் ஆண்டவர் சொல்லுகின்றார், அந்த பலியை நான் ஏற்றுக்கொள்ள போவதில்லை. ஏன்னா நான் பிரியப்படுவது இரக்கத்தையே. அதான் சொல்லுவாங்க இல்லையா, ஒரு ஆர்கியூமெண்ட் வரும்போது நீங்க தான் சரி அப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்ணுவதிலும் பார்க்க, விட்டு கொடுத்து விட்டு அவர் ஜெயிக்கட்டும் அப்படின்னு சொல்லி போய் பாருங்க. அங்கே நீங்க தோற்று போனாலும் உங்களது உறவு ஜெயிச்சு நிற்கும் அப்படின்னு. இயேசு ஆண்டவர் எந்த ஒரு உறவும் தோற்று போகணும் அப்படின்னு சொல்லி இந்த உலகத்திற்குள்ள நம்ம அனுப்பி வைக்கல. நாம உறவுகளை முறிப்பதற்காக அல்ல, முறிந்து போன உறவுகளை பாலமாக இருந்து நேசக்கரம் கோர்த்து ஒன்றாக சேர்ப்பதற்காகத்தான் இங்கே அனுப்பப்பட்டு இருக்கிறோம். இந்த நேரத்தில் நீங்கள் யோசிக்கக்கூடாது, அப்படின்னா எல்லா மதமுமே சரிசமம் அப்படின்னா அதுக்கப்புறம் எதற்கு வேறு வேறு கடவுள் கொள்கைகள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி. அன்பின் உள்ளங்களே, நாம திருச்சபை மூலமாக பெற்றுக்கொண்ட திருமுழுக்கு அருட்சாதனத்தின் மூலமாக இயேசு கிறிஸ்து ஆண்டவரை அறிந்து கொள்வதற்கான பாக்கியத்தை பெற்றிருக்கிறோம். அப்படி அந்த பாக்கியத்தை பெற்றுக்கொள்ளுகின்ற நாங்க என்ன பண்ணணும்? அவர் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கக்கூடிய வழியில நடக்கணும். மற்றவர்களுக்கு இந்த வாய்ப்பு கிடைக்கல.
அவர்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய வாய்ப்பின் பிரகாரம் அவர்கள் எந்தெந்த மதத்தில் இருக்கிறார்களோ அந்தந்த மதத்தின் பிரகாரம் அந்தந்த மதங்கள் சொல்லிக் கொடுக்கக்கூடிய நல்ல படிப்பினைகளின் பிரகாரம் வாழுகிறார்கள். இயேசு ஆண்டவர் என்ன சொல்லி இருக்கிறார்? எல்லாருமே நல்வழியில் நடக்கணும் அப்படின்னு சொல்லி வத்திக்கான் சங்கம் 2வது தடவையாக கூடிய பொழுது சொன்ன காரியம் என்ன தெரியுமா? வத்திக்கான் சங்கம் 1வது தடவை கூடிய பொழுது ஒரு கருத்து இருந்தது. திருச்சபைக்குள் சேராமல் இருக்கின்ற பொழுது நம்மால் விடுதலையை காண முடியாது. இதை ரொம்ப சிம்பிளா சொன்னா இப்படி சொல்லலாம், outside the church there is no salvation. அதோடைய அர்த்தம் என்ன தெரியுமா? நாம திருமுழுக்கு பெறல, நாம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொண்டு திருச்சபையில சேரல அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு மோட்சம் கிடையாது. இந்த திங்கிங் கிட்டத்தட்ட 400 வருஷ காலங்களாக இருந்து வந்து கொண்டு இருந்தது. எப்போ வரைக்கும் அப்படின்னு சொன்னா வத்திக்கான் சங்கம் 2வது நடைபெறும் வரை. வத்திக்கான் சங்கம் 2வது கூடுகின்ற வேளையில எல்லாருமாக ஒன்றாக சேர்ந்து அந்த கூட்டத்தின் போது யோசித்து பார்க்கிறாங்க. சரி, outside the church there is no salvation அப்படின்னு சொன்னா இந்த உலகத்துல கத்தோலிக்கர்களை தவிர மற்றவர்களுக்கு விடுதலை கிடைக்காதா? மற்றவர்கள் ஆண்டவருடைய அன்பை சுவைக்க முடியாதா? அவர்கள் பரலோகத்துக்கு போக மாட்டாங்களா? அவர்கள் நரகத்துக்கு தான் போவாங்களா? கிடையாதே. ஆண்டவர் இந்த உலகத்திற்குள்ள நம்ம அனுப்புனது இந்த வாழ்க்கை முடிஞ்சதுக்கு அப்புறமாக அப்படியே எரிநரகத்துக்குள்ள போய் அங்கு கிடந்து அவஸ்தைப்படுவதற்கா? வாழும் போதே எவ்வளவோ அவஸ்தைப்படுறோம். இதெல்லாம் தாண்டி நாம போறப்போ, ஆண்டவர்கிட்ட போறப்போ அவர் 2 கரம் விரித்து நம்மை அழைத்து பரலோகத்தில் தானே அவர் வைத்துக்கொள்ள ஆசைப்படுவார். ஆகவே திருச்சபை யோசிக்குது. வத்திக்கான் சங்கம் 2வது கூடுகின்ற வேளையில சொன்ன காரியம் என்ன தெரியுமா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொண்ட நாங்கள் அவருடைய படிப்பினை பின்பற்றுகின்ற பொழுது, அதன் வழி வாழுகின்ற பொழுது நம் எல்லாருக்கும் விடுதலை. There will be salvation for those who follow the teaching of Jesus Christ. அதே நேரத்தில் இயேசு கிறிஸ்துவை அறியாதவர்கள் இயேசு கிறிஸ்துவின் படிப்பினைகளை தங்களது வாழ்க்கையில் கடைப்பிடிப்பார்களாக இருந்தால், இயேசு கிறிஸ்துவின் படிப்பினைனா என்ன? ரொம்ப சிம்பிள். அன்போடு வாழுவது, கடவுளுக்கு மதிப்பு வணக்கம், அவருக்கு அன்பு செலுத்துவது, அதே அன்பை மற்றவர்களுக்கும் காண்பிப்பது. அன்பு, இரக்கம், நன்னயம், மன்னிப்பு, இவையெல்லாம் யாரெல்லாம் பிராக்டிஸ் பண்றாங்களோ எல்லாருமே பரலோகத்துக்கு தகுதியானவர்கள் அப்படின்னு சொல்லி. ஆகவே சொல்லுகிறேன், இந்த இடத்துல நாம் எல்லாரும் ஒரே தாயின் பிள்ளைகள். அன்னை மரியாள் நம்ம எல்லாருக்கும் தான் தாயாக கொடுக்கப்பட்டு இருக்கிறார். அன்னை மரியாள் முன்னாடி ஒருத்தர் போய் நிற்கிற பொழுது அவர் பார்க்க மாட்டாங்க, இந்த பையன் இந்த பொண்ணு கத்தோலிக்க திருச்சபையிலிருந்து வந்திருக்கிறாங்களா அல்லது பிற மதத்திலிருந்து வந்திருக்கிறாங்களா அப்படின்னு சொல்லி என்னை நோக்கி வந்திருக்கிறாங்க, அன்போடு வந்திருக்கிறாங்க, இரக்கத்தோடு செயல்பட்டு வந்திருக்கிறாங்க, மன்னிப்பு கொடுத்து வந்திருக்கிறாங்க. நான் அணைத்துக் கொள்வேன், நான் அரவணைத்துக் கொள்வேன். ஆகவே உண்மையான பக்தன் அப்படின்னு சொன்னா தன்னுடைய கடவுள் கொள்கை மாத்திரம்தான் பெரியது அப்படின்னு சொல்லி எண்ணிக்க மாட்டான். தன்னுடைய கடவுள் கொள்கை அதை மதித்து கொள்வான். அதே வேளையில் உண்மையான தெய்வத்தை நான் வணங்குகிறேன், என்னுடைய வணக்கம் உண்மையானது என்பதனை நான் உறுதிப்படுத்தும் விதமாக அடுத்தவர்களுடைய கடவுள் கொள்கைகளையும் நான் ஏற்றுக்கொண்டு மதித்து கொண்டு நடப்பேன் என்று வாழக்கூடியவர்கள்தான் உண்மையான பக்திமான்கள். ஆகவே அன்பின் உள்ளங்களே, இந்த உலகத்தில் படைக்கப்பட்ட நாம் அத்தனை பேரும் கடவுளின் சாயலில் தான் படைக்கப்பட்டு இருக்கிறோம். இங்கே தாழ்வானவர்கள் உயர்வானவர்கள் என்று கிடையாது. 2 விதமானவர்கள் தான். ஒன்று ஆண்கள், மற்றையது பெண்கள். இந்த விதங்களை தவிர, இந்த வேறுபாட்டை தவிர வேறு எந்த வேறுபாடும் உலகத்தில் இறைவன் உருவாக்கவே இல்லை. ஆகவே உண்மையான கத்தோலிக்கர்களாக, உண்மையாக கடவுளின் பிரியமானவர்களாக வாழுகின்ற நாம் அவருடைய அன்பை ஒருபோதும் தப்பாக பயன்படுத்தி விடக்கூடாது.
நம்மை சுற்றி இருக்கிறவர்கள் எந்த மதத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் எல்லாரையும் நேசிப்போம், எல்லாரையும் அரவணைப்போம். அப்படி நாம் நேசித்து அரவணைத்து வாழுகின்ற பொழுது அதை காணக்கூடிய நம்முடைய பரம தந்தை நம்முடைய வாழ்க்கை மீதும் ஆசிரை கொடுப்பார். நாம் யாரையெல்லாம் அரவணைக்கின்றோமோ அவர்களது வாழ்க்கையும் ஆசீர்வதிப்பார். இப்படி ஒருவர் ஒருவருக்கான ஆசீர்வாதங்களை இறைவனிடமிருந்து பெற்றுக்கொள்ளுகின்ற பொழுது இன்னைக்கு உலகத்துல சமாதானம் இன்றி தவிக்கின்றதே இந்த பூமி. இந்த பூமி சமாதானத்தில் நிறைந்து இந்த பூமி முழுவதுமாக சமாதானத்தின் உச்சத்தை தொட்டு மகிழ்வின் சிகரங்களை உயரங்களாக தொட்டு மகிழும். ஆமென்.